ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் எதற்காக நினைவு கூறுறாங்க மற்றும் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ஆனது சொல்லும் ஆழமான சத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் குட் ஃப்ரைடே அப்படின்னா மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்துவ பிடிச்சு அவரை வந்துட்டு முள்முடி சூட்டி பல துன்பங்களுக்கு ஆளாக்கி அவரை நிந்தை அவமானங்களுக்கு எல்லாம் உள்ளாக்கி அவரை சிலுவையை சுமக்க செய்து அதே சிலுவையில அறைந்த தினம். சரி, இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்தாலும் அவர் எந்த ஒரு தீமையோ பாவமோ எதுவுமே செய்யாத போதும் அவரை ஏன் சிலுவையில அரைஞ்சாங்க, அவரும் தன்னை சிலுவையில அறைய ஏன் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கணும்னா பைபிள் படி மனிதன் உருவான காலமாகிய ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துல முதலாக தோன்றிய மனிதனம் ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம் ஏவாளை கடவுள் படைக்கும் போது அவங்களுக்கு சில கட்டளைகளையும் கொடுத்திருந்தார். அதாவது அவங்க தங்கியிருந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா பழங்களையுமே அவங்க சாப்பிடலாம். அந்த தோட்டத்தின் நடுவில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு குறிப்பிட்ட பழத்தை மட்டும் அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளைய தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அது ஏன்னா அவங்க என்னதான் அவங்கள பெரிய மனுஷனா கர்த்தர் படைச்சிருந்தாலும் அவங்க மனதளவுல அவங்க சுபாவங்கள் எல்லாமே இன்னும் சிறு குழந்தையாவே இருந்தாங்க. அதனால அந்த டயத்துல அவங்களுக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழம் வந்துட்டு தேவைப்படாம இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏற்ற காலத்துல அவங்களுக்கு தேவையானப்ப கடவுளே அதை சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதித்திருந்தார். ஆனா பிசாசானவன் பாம்பு ரூபத்துல வந்து ஃபர்ஸ்ட் தனியா இருந்த ஏவாளை வஞ்சிக்கிறான். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏவாள்கிட்ட போய் அது பேசுது, நீங்க வந்துட்டு இந்த தோட்டத்துல இருக்க எல்லா பழத்தையுமே சாப்பிடலாம், ஆனா நடுவுல இருக்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேக்குது. அதற்கு ஏவாளும் ஆமா, நாங்க இந்த பழத்தை சாப்பிடும் போது அன்னைக்கே செத்துருவோம் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால நாங்க அதை சாப்பிடறதில்ல அப்படின்னு ஏவாளும் சொல்லுது. அதற்கு பிசாசு சொல்லுது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த பழத்தை நீங்க சாப்பிடுற நாள்ல நீங்கள் கடவுள் மாதிரியே மாறிடுவீங்க, அதனாலதான் பொறாமப்பட்டு அந்த பழத்தை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் மட்டும் சொல்லியிருக்காரு, நீ சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாரு நீ சாக மாட்டா அப்படின்னு பிசாசு ஏவாளை வஞ்சிக்குது. அதை நம்பி ஏவாள் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க சாகல. அதுக்கு உடனே பிசாசானவன் சொல்லுது, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நீ சாகல, கண்டிப்பா வந்துட்டு இதை சாப்பிடறதுனால ஒண்ணுமே ஆகாது, உனக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு அந்த ஏவாளை வஞ்சிக்குது. ஏவாளும் பிசாசு சொன்னதை நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் ஆதாமுக்கு நடந்ததை சொல்லி ஆதாமையே சாப்பிட வைக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் கடவுள் முதல்ல மனிதனை மட்டும் தானே படைச்சாரு, ஆதாம் ஏவாளை மட்டும் தானே படைச்சாரு, இதுல பிசாசு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதனுடைய தனி ஒரு ஸ்டோரியே இருக்குது, பைபிள்லயே கொடுத்திருக்காங்க. அதனுடைய விளக்கம் பைபிள்லயே இருக்குது. அதாவது தேவன் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி தேவ தூதர்களை படைச்சாங்க. அந்த தேவ தூதர்களை ஒரு குறிப்பிட்ட வகையான தேவ தூதர்கள் மட்டும் கர்த்தர்கிட்ட நாங்க வந்துட்டு எந்த விதத்திலையும் கர்த்தரை விட குறைஞ்சவங்க இல்ல, நாங்க அவருக்கு ஈக்குவல், சொல்ல போனா அதுக்கு மேல நாங்க இல்லாம எந்த வேலையுமே கர்த்தரால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பெருமை ஒரு சில குறிப்பிட்ட தூதர்களுக்கு வந்தனால அந்த தூதர்களை அவர் அந்த பரலோகத்துல இருந்து கீழே தள்ளி பாதாளத்துல தள்ளிட்டாங்க. சோ அந்த விழுந்து போன தூதர்கள் தான் இந்த பிசாசின் ஆவிகள். இந்த பிசாசின் ஆவிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் பூமியில சுத்திட்டு இருக்குது. இந்த ஒரு பிசாசோட ஆவிதான் பாம்பு மூலியமா வந்து ஏவாளை வஞ்சிச்சது. முதலாக இந்த மனித குலத்திற்கே கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு முதல் பாவத்தை கொண்டு வந்தது. இந்த விழுந்து போன தூதர்களுடைய இடத்தை நிரப்புறதுக்காக தான் தேவன் மனிதர்களையே உருவாக்கினார். அந்த மனிதர்களை பாவம் இல்லாம அவங்களை உருவாக்கி அவங்களை இந்த தூதரோட இடத்துல வைக்கணும்ன்றதுதான் தேவனுடைய விருப்பமா இருந்தது. ஆனா இந்த விழுந்து போன தூதனுடைய ஆவியானது இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது, எப்படியாவது இந்த மனிதர்களை பாவம் செய்ய வச்சு அவங்கள தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாம ஆதாம் ஏவாளையும் வஞ்சிச்சு அவங்கள பாவம் செய்ய வச்சு ஆதாம் ஏவாள் மூலமா இந்த உலகத்திற்கு பாவத்தை புகுத்துறான். இந்த சூழ்நிலையில அங்க வந்த தேவன் அனைத்தையும் அறிந்து கொண்டு ஆதாம் ஏவாளுக்கு சாபம் விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஆதாம் ஏவாள் அங்க இருந்து போய் பழுகி பெருகுறாங்க, அநேக ஜெனரேஷனா பழுகி பெருகுறாங்க, பாவமும் பழுகி பெருகுது. ஒரு காலகட்டத்துல பார்த்தா பூமியை பாவத்தால நிறைஞ்சிருக்குது. தேவன் இந்த பூமியை பார்த்து மனிதனை ஏண்டா படைச்சோம் அப்படின்ற ஒரு மனஸ்தாபப்படுற அளவுக்கு பூமி பாவத்தால் நிறைஞ்சிருக்குது. அந்த காலகட்டத்துல மனசாட்சியின் பிரகாரமா நடக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் காண்கிறாரு. அந்த மனிதனுடைய பேர் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமானவன் வந்துட்டு பாவம் செய்யக்கூடாது, மனசாட்சி பிரகாரமா உண்மையா நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவன் உறுதியா இருக்கான். அந்த மாதிரி அவனும் நடக்கிறான். அப்ப அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு அந்த மனிதனை சந்திச்சு பேசுறாங்க, நீ வந்துட்டு நான் சொல்றத கேளு, இந்த இடத்த விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, பரிசுத்தமான இடத்துக்கு போ, அந்த இடத்துல உன்னையும் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய சந்ததியையும் வந்துட்டு நான் பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய சந்ததி தான் என்னுடைய ஜனங்கள், எனக்கு பிரியமான ஜனங்கள் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்குறாரு.
இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு திருமணம் ஆகி அவனுக்கு வயதும் ஆகிவிட்டது. ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. ஆனாலும் தேவன் சொன்னதை நம்பி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்பி அதற்காக அவர் காத்திருக்கிறாரு. கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்ன மாதிரி 100 வயதுல, அதாவது அவரோட மனைவியாகிய சாராளுக்கு 90 வயதுல குழந்தைய கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த குழந்தையின் மூலியமா சந்ததி விருத்தி ஆகுது. அநேக ஜனங்கள் அவருடைய சந்ததி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே ஆபிரகாமோட சந்ததி பலுகி பெருகுது. இந்த ஜனங்களும் அநேக பாவங்கள் செய்யறாங்க. பாவமும் பலுகி பெருகுது. அதை பார்த்த கர்த்தர் கோபம் உண்டவராகி, என்னுடைய ஜனங்கள், நான் தெரிந்து கொண்ட ஜனங்களும் பாவம் செய்யறாங்களே அப்படின்னு அந்த ஜனங்கள் மேல கோபம் உண்டு. கர்த்தர் எகிப்து தேசத்துல அந்த ஜனங்களை 400 வருட அடிமைகளா ஒப்பு கொடுக்குறாங்க. 400 வருட அடிமைகள் ஆனதுக்கு அப்புறம் மனதுருகி இந்த ஜனங்களை போய் கூட்டி விடுதலையாக்கி கொண்டு வர்றதுக்கு மோசே என்பவரை தெரிந்து கொள்றாரு. அந்த மோசே மூலியமா கர்த்தர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தி எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வராங்க. இவர்களை கூட்டிட்டு வந்து கர்த்தர் சேர்த்த இடம் தான் இஸ்ரவேல் தேசம். இந்த ஜனங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் கூட்டிட்டு வரும்போது இந்த ஜனங்களுக்கு பல கட்டளைகளையும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் பாவம், அப்படி பாவம் எல்லாம் செஞ்சா அதுக்கு பரிகாரமா என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா கட்டளைகளையும் விதிகளையும் தேவன் மோசே மூலியமா இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பிரமாணங்கள் தான் நியாய பிரமாணம் என்று இன்று வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களால் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பிரமாணங்கள்ல ஒரு முக்கியமான பிரமாணம் என்னன்னா, மனிதன் பாவம் செஞ்சுட்டா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விதியை கர்த்தர் விதிக்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷன் ஏதாவது பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரியும் அவனோட தகுதிக்கு ஏத்த மாதிரியும் அவன் ஆடோ மாடோ இல்ல குருவிகளோ இல்ல புறாக்களோ இது மாதிரி ஏதாவது பலியிடணும். பலியிட்டு அந்த ரத்தத்தை வந்துட்டு கர்த்தருக்கு செலுத்தணும் பலியா. அப்ப அவனோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒரு விதி கர்த்தர் விதிக்கிறாங்க. இதன் மூலியமா மனுஷங்க என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்ல பாவம் செஞ்சுட்டா போய் பலி செலுத்துறாங்க. ஐயோ பாவம் செய்யக்கூடாது, இல்லைன்னா பலி செலுத்த வேண்டியது வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதன் மூலியமா மனுஷன் ஏதோ தெரியாதனதான் பாவம் செஞ்சுட்டா அதுக்குரிய பலியை செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பு அடையுது. ஆனா காலப்போக்குல இது எப்படி மாறுதுன்னா, என்ன ஒரு பலிதானே, நம்ம போய் ஈஸியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவனுக்கு தோன்ற இச்சையின்படி ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு இருக்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலியை செலுத்திட்டு அவ்வளவுதான் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களே மாறிட்டாங்க. இதை பார்த்த கர்த்தர் மனதுருகி, நம்ம இவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது, பாவம் செஞ்சா பாவ உணர்வு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த ஒரு கட்டளையை கொடுத்தா இவங்க அதை பாவம் செஞ்சுட்டு ஈஸியா பலி செலுத்திட்டு மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறாங்களே அப்படின்ற ஒரு மனஸ்தாபம் கர்த்தருக்கு ஏற்பட்டது. இது தேவனுடைய பார்வைக்கு சரியானதவே படல. ஏன்னா மனிதன் பாவம் செய்யறன்ற உணர்வே இல்லாம அவன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு பாவம் இல்லாத ஒரு உயிரினத்தை ஈஸியா பலி செலுத்திட்டு அவ்வளவுதான் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவன் ஈஸியா எடுத்துட்டு போயிடுறானே. இதற்கு மாற்றா ஏதாவது செய்யணும் அப்படின்னு கடவுள் நினைச்சு உலகம் உருவானது முதல் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாவத்திற்காக ஒரு மனுஷன் பாவம் இல்லாம குற்றம் இல்லாம எந்த தீமையும் செய்யாம இருக்கிற ஒரு மனுஷன் அதற்காக ரத்தம் சிந்தணும். அப்படி ரத்தம் சிந்தனா உலக மனித குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு தேவன் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு பரிசுத்தவான் இந்த பூமியில கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமா பழுது இல்லாம பாவம் இல்லாம சுத்தமா தீமையே செய்யாத ஒரு மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்துல அவங்க இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சு அவங்க விழுந்து போயிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்களால இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாவத்திற்காகவும் ரத்தம் சிந்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனால அவங்கள யாரையுமே கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. கர்த்தரும் இதை வெயிட் பண்ணி பாக்குறாங்க. லாஸ்ட் வரைக்கும் அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்து மடியவே இல்லை. அப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு பார்வையில இல்லவே இல்லை. அதனால தேவன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாமளே இந்த பூமியில மனித ரூபம் எடுத்து போய் இந்த மனித குலத்தின் பாவத்திற்காக மனிதனா வாழ்ந்து நம்ம ரத்தம் சிந்தி இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்துக்கு வந்தவங்க தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவானவர் கன்னி மரியாளின் வயிற்றுல பரிசுத்த ஆவியானவரால் எந்தவித பாவமும் இல்லாம அவங்க உருவாகுறாங்க. அதற்கப்புறம் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் இல்லாம வாழ்றாங்க. பாவம்னா என்னன்னே தெரியாம வாழ்றாங்க. யாருக்கு எந்த தீமையை செய்ய
செய்யாம பரிசுத்தமா வாழ்றாங்க. இந்த மனித குலத்தின் மொத்த பாவத்திற்காகவும் சிலுவையில அறையுண்டு ரத்தம் சிந்தி மரிக்கிறாங்க. அவர் இந்த பூமியில வாழும்போது நம்மளை போலவே மனுஷனாவே வாழ்ந்தாங்க. கஷ்டம், நஷ்டம், பல இச்சைகள், பாவங்கள் எல்லா விதத்திலயும் சோதிக்கப்பட்டாரு. பிசாசானவன் அவரை வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல பாவம் செய்ய வைக்கணும்னா அநேக விதத்துல வந்துட்டு சோதிச்சான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த இடத்துல விழுந்து போகாம பிசாசை ஜெயிச்சு பாவம் இல்லாம வாழ்ந்து காட்டினாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையுண்டு மரிக்கும் வரைக்கும் பிசாசு போராடிச்சு அவரை ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இடறி விழுக வச்சுட்டா, பாவம் செய்ய வச்சுட்டா, இந்த மனித குலத்தின் பாவம் மன்னிக்கப்படாது, நம்ம ஜெயிச்சிடலாம், அதுக்கப்புறம் எல்லா மனித குலமும் நம்மளோட பாதாளத்துலதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது வஞ்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிசாசு ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சிச்சுச்சோ அதே போல கர்த்தரையும் பல முறை ட்ரை பண்ணியும் பிசாசு தோற்று போனது. இயேசு கிறிஸ்துவானர் ஜெயிச்சு நமக்காக ரத்தம் சிந்தி இந்த மனித குலத்தையே பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். இதுல அநேகம் பேர் சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர், அவர் வந்துட்டு ஒரு கடவுளோட பிறவி, ஆனா அவர் அடிச்சு துன்புறுத்தும் போது, அவரை பாடுபடுத்தும் போது, அவர் சிலுவையில அறையும் போது அவர் ஏன் அமைதியா இருந்தாரு, அவர் நினைச்சா அவங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அப்படி செய்யறது இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய காரியமே கிடையாது. இது வந்து அவர் வந்துட்டு பாவம் இல்லாமல் வாழ்ந்து இந்த உலகத்தின் மனித குலத்தின் பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தி மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும்ன்றதுதான் வந்துட்டு விதியாவே இருந்தது. அது வந்துட்டு கிட்டத்தட்ட 600-700 வருடங்களுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்ட ஒன்று. இது பைபிள்லயே ப்ரூஃபாவே இருக்குது. சோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல சிலுவையில ரத்தம் சிந்தி மனித குலத்தின் பாவத்திற்காக மறிச்சு மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கணும். அதுதான் வந்துட்டு உண்மையான வெற்றி. அந்த இடத்துல ஒரு வார்த்தையால் கூட ஒரு சின்ன பாவம் செஞ்சிருந்தா இன்னைக்கு வரைக்கும் மனித குலம் பாவத்தின் பிடியில தான் சிக்கி இருந்திருக்கும். அந்த பாவத்தை கர்த்தர் செய்யாம தன்னை முழுவதுமா கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ரத்த சாட்சியா ரத்த சிந்தி மறிச்சு மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். இப்படி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்த தினத்தை தான் கிறிஸ்தவர்கள் இன்றளவும் புனித வெள்ளியா நினைவு கூறுறாங்க. அதற்கப்புறம் ஈஸ்டர் என்பது இயேசு கிறிஸ்து மரித்து அன்னையில இருந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. அப்படி அவர் உயிர் தெழுந்த தினத்தை தான் கிறிஸ்தவர்கள் இன்று வரைக்கும் ஈஸ்டர் என்று கொண்டாடி வருகின்றனர். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இந்த பூமியில 40 நாட்கள் இருந்தாங்க. அந்த 40 நாள் அவருடைய சீசர்கள் இன்னும் சிலருக்கு அவர் காட்சி அளித்து அதன் பின்னர் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். எப்படி போனேனோ அப்படியே மீண்டும் வருவேன், நான் வந்து என்னை போலவே எனக்காக பாவம் இல்லாமல் வாழ்ந்து காத்து கொண்டிருக்கும் என்னுடைய ஜனங்களை நான் மீண்டும் என் கூட அழைத்து போக திரும்பவும் வருவேன் அப்படின்ற ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவால கொடுத்துக்கிட்டு தான் சென்றார். சோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கொடுத்த பல வாக்கு தத்தங்கள் இன்றளவு நிறைவேற்றி கொண்டிருக்கிறதால கிறிஸ்தவர்கள் இந்த வாக்கு தத்தம் கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்னு அநேக கிறிஸ்தவர்களும் அநேக ஜனங்களும் தன்னை பாவம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்து கொண்டு காத்துக்கொண்டு இன்றளவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிறிஸ்து வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இதுல பைபிள்ல சொல்லப்பட்ட மிக முக்கியமான உண்மையான சத்தியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் சர்ச்சில் கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு அவங்க வெளியில வந்துட்டு அவங்க செய்யறதெல்லாம் அநியாயமும் அக்கிரமும் பண்ணிவிட்டு அவங்க மனசெல்லாம் கபடமும் கள்ளமும் நிறைஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை போலவே பாவம் இல்லாமல் வாழ்ந்து எந்த தீமையும் செய்யாம குற்றம் இல்லாம யார் வாழ்றாங்களோ அவங்கள மட்டும்தான் இயேசு கிறிஸ்து அவரோட 2ஆம் வருகையிலே கூட்டிட்டு போவாரு அப்படிங்கறதுதான் உண்மையான சத்தியம். 1ஆம் தரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லா மனித குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக ஒரு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். ஆனால் 2ஆம் தரம் தனக்காகவே பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கும் தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு ராஜாதி ராஜாவாக வெளிப்படுவார் என்பதையே நம்பிக்கையாக கொண்டு அநேக கிறிஸ்தவ மக்கள் இன்னும் பாவம் இல்லாமல் அவருடைய வருகையை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றனர். இதை நினைவு கூர்ந்துதான் அவங்க இன்னைக்கு ஈஸ்டர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த விஷயம் தெரியாத அநேக மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.